எல்லோருக்கும் வணக்கம். எல்லோரையும் வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனலுக்கு வரவேற்கிறோம். இந்த காணொளியில் நாம் பார்க்கவிருப்பது மெட்ராஸ் ஹைகோர்ட் எக்ஸாம் 2024 ஆல் போஸ்ட் ஃபார் டிஸ்ட்ரிக்ட் லெவல் ஜென்ரல் நாலேஜ் டெஸ்ட் நம்பர் 42க்கான காணொளி. இதுவரைக்கும் நம்ம வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதிய நண்பர்களாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு காணொளிகளை பாருங்கள். டெஸ்ட் நம்பர் 42. முதல் கேள்வி, ஏறத்தாழ புவியில் காணப்படும் சிற்றினங்களின் எண்ணிக்கை 8.7 மில்லியன். 8.7 மில்லியன். உயிரி உலகில் மிகப்பெரிய பிரிவு பேருலகம். பேருலகம். 5 உலக வகைப்பாடு யாரால் முன்மொழியப்பட்டது? ஆர்ஹெச் விட்டேக்கர். ஆர்ஹெச் விட்டேக்கர். அடுத்து 4வது கேள்வி, புறாவின் இரு சொற்பெயர். புறாவின் இரு சொற்பெயர் கொலம்பா லிவியா. கொலம்பா லிவியா. டேஸுக்கும் மேலான உயிரினங்களை அறிவியல் வல்லுநர்கள் வகைப்படுத்தி உள்ளனர். இதுக்கு சரியான விடை 2 மில்லியன். 2 மில்லியன். அடுத்து, வகைப்பாட்டின் அடிப்படை அலகு. வகைப்பாட்டின் அடிப்படை அலகு சிற்றினம். சிற்றினம். ஆப்ஷன் சி. அடுத்து, இருபால் உயிரிகள் காணப்படும் தொகுதி வளைத்தசை புழுக்கள். வளைத்தசை புழுக்கள். இரு பல் அமைவு காணப்படும் வகுப்பு பாலூட்டிகள். இரு பல் அமைவு காணப்படும் வகுப்பு பாலூட்டிகள். அடுத்து 9வது கேள்வி, குளிர் இரத்த பிராணிகளுக்கு எடுத்துக்காட்டு முதலை மற்றும் மீன்கள். அடுத்து 10வது கேள்வி, நவீன வகைப்பாட்டியலின் தந்தை. நவீன வகைப்பாட்டியலின் தந்தை கரோலஸ் லினேயஸ். கரோலஸ் லினேயஸ். அடுத்து, மனிதனின் அறிவியல் பெயர் ஹோமோ சேப்பியன்ஸ். ஹோமோ சேப்பியன்ஸ். ஒளியானது எப்பொழுதும் டேஸ் செல்லும். இந்த பண்பு டேஸ் என அழைக்கப்படுகிறது. ஒளியானது நேர்கோட்டில் செல்லும். இந்த பண்பு நிழல்கள் என அழைக்கப்படுகிறது. அடுத்து, ஆடியில் படும் ஒளியானது எதிரொலிப்பு அடைகிறது. எதிரொலிப்பு அடைகிறது. டேஸ் பரப்பு ஒளியை எதிரொலிக்கிறது. இதுக்கு சரியான விடை கண்ணாடி. கண்ணாடி. அடுத்து, ஒளி என்பது ஒரு வகை ஆற்றல். ஆற்றல். பின்வருவனவற்றில் எது பகுதி ஒளி ஊடுருவும் பொருள்? மேகம். மேகம். அடுத்து, ஒளியானது டேஸ் எதிரொலிப்பு நடைபெறுகிறது. மேற்கூறிய எதுவும் இல்லை. மேற்கூறிய எதுவும் இல்லை. அடுத்து 18வது கேள்வி, கீழ்காணும் எப்பொருள் ஒளியை நன்கு எதிரொலிக்கும்? சமதள ஆடி. சமதள ஆடி ஒளியை நன்கு எதிரொலிக்கும். ஊசித்துளை காமிராவில் தோன்றும் பிம்பம் தலைகீழானது. ஊசித்துளை காமிராவில் தோன்றும் பிம்பம் தலைகீழானது. ஏனெனில்
ஒளியானது நேர்கோட்டில் செல்லும். ஒளியானது நேர்கோட்டில் செல்லும். அடுத்து, கண்ணுறு ஒளியின் அலைநீள நெடுக்கமானது. கண்ணுறு ஒளியின் அலைநீள நெடுக்கமானது டேஸ் வரை மதிப்பு உடையது. 400 நேனோமீட்டர் முதல் 700 நேனோமீட்டர் வரை. 400 நேனோமீட்டர் முதல் 700 நேனோமீட்டர் வரை. ஓர் அலைநீளம் கொண்ட நிறம் நம் கண்ணின் விழித்திரையை அடையும் போது நம் மூளை டேஸ் உணர்ந்து கொள்கிறது. ஓர் அலைநீளம் கொண்ட நிறம் நம் கண்ணின் விழித்திரையை அடையும் போது நம் மூளை டேஸ் உணர்ந்து கொள்கிறது. குறிப்பிட்ட நிறங்களை உணர்ந்து கொள்கிறது. அடுத்து, 22வது கேள்வி. ஆப்ஷன் டி, மெஜந்தா, சயான் மற்றும் மஞ்சள் ஆகியவை இரண்டாம் நிலை நிறங்கள். மெஜந்தா, சயான் மற்றும் மஞ்சள் ஆகியவை இரண்டாம் நிலை நிறங்கள். டேஸ் நிறங்களை சமமான விகிதத்தில் ஒன்றாக கலக்கும்போது வெள்ளை நிறம் கிடைக்கிறது. முதன்மை நிலை நிறங்கள். அப்போ உங்களுக்கு என்ன கேள்வினா, முதன்மை நிலை நிறங்கள் என்னென்ன? நான் ஒரு கலர் சொல்லிடுறேன். சிவப்பு அதில் இருக்குது. மீதி 2 கலர் என்னன்னு சொல்லுங்கள். அடுத்து 24. கண்ணாடி துண்டின் மேல் விழும் ஒளிக்கதிர் டேஸ் என அழைக்கப்படுகிறது. படுகதிர் என அழைக்கப்படுகிறது. படுகதிர். அடுத்து, நிலவானது பூமியை ஒரு சுற்று சுற்றி வர டேஸ் நாட்களாகும். நிலவானது பூமியை ஒரு சுற்று சுற்றி வர டேஸ் நாட்களாகும். 27 நாட்களாகும். இதுவரைக்கும் நாம் இந்த காணொலி வாயிலாக பார்த்தது மெட்ராஸ் ஹைகோர்ட் எக்ஸாம் 2024 ஆல் போஸ்ட் ஃபார் டிஸ்ட்ரிக்ட் லெவல் ஜென்ரல் நாலேஜ் டெஸ்ட் நம்பர் 42க்கான காணொலி. இந்த காணொலி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் அந்த காணொலியை உங்கள் நண்பர்களுக்கும் மற்றளவுக்கு ஷேர் பண்ணுங்கள். மேலும் புதிய காணொலிகளுக்கு நம்ம வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனலோடு இணைந்திருங்கள். தொடர்ந்து நம்ம வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி.